ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்று சென்ற வாரம் நேற்று அன்று வியாசகரை பற்றி நாம வியாசருடைய அருளாற்றலை பற்றி நேற்றைய தினம் கடந்த வாரம் அனைத்தும் பேசியுள்ளோம். அதனுடைய தொடர் வரிசையே இன்று அத்திரி மாமகரிஷி. ஆரம்ப நிலைகளிலே அகஸ்தியரை பற்றி நாம் கூறினோம். ஆரம்பத்திலே மனிதனாக தோன்றி அணிவின் ஆற்றலின் தன்மையை அறிந்துணர்ந்த அகஸ்திமா மகரிஷி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கும் தென்னாட்டவருடைய தன்மை அது அந்த காவிய படைப்பிலே காட்டியுள்ளார்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் இமயமேறந்து வடக்கே கல்யாணம் ஆகும்போது தெற்கிலே எல்லா அந்த திருமணத்தின் சமயம் எல்லா ஜனங்களும் வடக்கிலே குவிந்து விட்டால் பூமி கவிழ்ந்துவிடும் அல்லது நெகிழ்ந்துவிடும் என்ற இந்த நிலைக்காக வேண்டி சிவன் அகஸ்தியமா மகரிஷியை தெற்கிலே அனுப்பி இதை சமப்படுத்துவதற்காக அனுப்பியதாக காவிய தொகுப்பின் நிலையில் நாம் படித்து உணர்ந்திருக்கின்றோம். அதைதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்று நாம் பாடல்களிலே பக்தி மார்க்கமில்லை நாம் பாட கேள்விப்படுகின்றோம், நாமளும் பாடுகின்றோம். அதைத்தான் அன்று மெய்ஞானி நமது பூமி விண்ணிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை வடத்துருவம் வாயிலாக பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை நமது பூமி அது ஈர்த்து அது உரையச் செய்யும் நிலைகள் ஆக சக்தியாக இருப்பது திட பொருளான சிவமாக மாறி சிவசக்தி ஒன்றுடன் ஒன்று பிணைந்து உருவரும் ஆற்றல். இதுதான் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடக்கும் போது எண்ணில் அடங்காத மக்கள் அங்கே கூடி குமிழும் போது அது கவிழ்ந்துவிடும். அதற்காக தெற்கே அனுப்பினான் என்று சிவன் அகஸ்தியனை தெற்கிலே அனுப்பினான் என்று அந்த காவிய படைப்பாக சொன்னார். ஆக தெற்கிலே வடக்கே உருவாகும் இந்த பொருளின் தன்மை சக்தியாக வரும் அனைத்து சக்தியும் சிவமாக திடப்பொருளாக சிவசக்தியாக இணைந்து பூமியாக அது மலர்கின்றது. அதை எடுத்துக்கொண்ட சிவசக்தியின் சுழற்சியின் வேகத்தாலே ஏற்படும் வெப்பம் ஆவியாக நீராக மாற்றி இந்த பூமிக்கு பல சக்தியின் ஆற்றலாக மாற்றுகின்றது. அவ்வாறு மாற்றிய நிலைகள் கொண்டு உறையும் பருவத்திலே அணுக்கள் உருகிற முடியாத அத்தன்மையில் இருக்கும் அந்த நிலையைத்தான் தெற்கே வெப்பத்தின் ஆற்றல் கொண்டு அணுவின் பிடிப்புகள் அதிகரித்து அதன் வழிகளே அணுக்கள் உருவாகி அணுவின் நிலைகளிலே வளர்ச்சி பெற்றது மனிதனின் கடைசி நிலை. ஆக மனிதனுக்குள் ஆற்றல் பெற்ற அந்த அணுவின் தன்மை கொண்டு அகம் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இயக்கும் ஆற்றலின் பேருண்டத்தின் பேருண்மையுடைய நிலைகளையும் ஒரு அணுவுக்குள் எவ்வாறு உருவற்றது என்ற இந்த பேருண்மையுடைய நிலைகளைத்தான் தெற்கே தோன்றிய அகஸ்தியன் அதாவது குள்ளமா போட் காமிச்சு அதை அணுக்குள் ஊடுருவி அணுவின் ஆற்றலை அறிந்துணர்ந்து செய்தவன். காரணம் தெற்கே அனுப்பினான். வடக்கே சிவசக்தியின் திருமணம் அதை பூமி உருவாகும் ஆற்றல் அங்கே பெற்றாலும் தென் பகுதியிலே ஏற்படும் வெப்பத்தின் அதிக ஆற்றலின் தன்மையே இந்த பூமியின் சக்தியை அணுக்களாக உருவரும் சக்தியும் பூமி உருவரும் ஆற்றலுமாக பெறுகின்றது. இந்த உண்மையை காட்டுவதற்கு தெற்கிலே தோன்றிய அகத்தியன் அந்த மனிதனாக தோன்றி நகத்துக்குள் அறிந்துணர்ந்து அப்பேரண்டத்தின் ஆற்றலை ஆக ஆவியாக பேரண்டத்தில் இருந்த அனைத்து நிலையும் அது புவிகளாக மாறி புவிக்குள் அணுக்களாக மாறி அணுவின் தன்மை கொண்டு உயிரணுக்களாக மாறி அந்த உயிரணுக்களின் தோற்றத்திலே மனிதனின் நிலையை பெற்று அறிந்துணர்ந்தவன் தான் அகஸ்தியன் என்ற மனிதனின் சீர்பெற்ற மெய்வழியை கண்டுணர்ந்தவன். அவன் தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று நாம் புகழ்ந்து பாடுகின்றனே. பேரண்டத்தில் ஆவியாக சுழன்று கொண்டிருப்பது திடப்பொருளாக மாறியது சிவம் சிவசக்தி. ஆக சிவம் என்றும் சக்தி என்றும் உருவகப்படுத்தி பேரண்டத்தின் உயர்த்தி உண்மையின் தன்மையை வெளிப்படுத்தியது அகஸ்தியர். ஆரம்பகால மனிதனாக தோன்றி அவன் விண்வெளியின் ஆற்றலை அவன் அறிவுப்படுத்தி அதன் வழியிலே தான் இந்த உலகம்
முழுவதற்கும் பரவியது என்ற உண்மையை உணர்த்துவதுதான் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று. ஆகவே அத்தகைய அகத்தை அறிந்து உணர்ந்தவன் தான் விண்ணிலேயே ஒளியாக பிறந்த அண்டத்தை அறிந்து துருவ மகரிஷி அகசியன் தனக்குள் துருவத்தின் ஆற்றலின் தன்மையை தனக்குள் நுகர்ந்தெடுத்து அந்த துருவத்தின் ஆற்றலின் சக்தியை தனக்குள் வளர்ந்தெடுத்து தான் துருவ நட்சத்திரம் என்று சொல்லுகின்றனே அதன் வரிசை தொடர்தான் சப்தரிஷி மண்டலம். ஆக சூரியனிலிருந்து தோன்றக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதனின்று வளர்ச்சி பெற்று மனிதனாக தோன்றிய பின் பேரண்டத்தின் உணர்வின் ஆற்றலுடைய தன்மையை தனக்கு உணர்ந்தறிந்து செயல்படுத்தியவன் மனிதன். அவ்வாறு தனக்குள் உணர்வில் ஒளியை ஒளியாக மாற்றி இந்த துருவம் துருவ மகரிஷி என்று சொல்லுகின்றோம். அகசியன் தான் துருவ மகரிஷியாக முதலே தோன்றி நட்சத்திரங்களாக தோன்றி அதன்படி அவர்கள் பூமிக்கு இந்த உணர்வின் ஆற்றலை பின்பற்றி அது மனிதனுக்குள் சென்று அவர்கள் வளர்ந்து சென்றவர்கள்தான் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வது உண்டு. நமது சாஸ்திர விதிகளிலே சொல்வார்கள் தேவாதி தேவர்கள் என்று 33 கோடி தேவாதி என்ன எண்ணில் அடங்காத சில நிலைகள் இந்த மனிதனா தோன்றியவன் தன் உயிராத்மா ஒளியா மாற்றி சிருஷ்டிக்கும் தன்மை பெற்று சென்றவர்கள் தான் சப்தரிஷி மண்டலம். அதனால் சப்தரிஷி என்பது இந்த சுழற்சி நிலைகள் சூரியனால தோன்றும் ஒவ்வொரு உணர்வுகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி அந்த மோதலின் தன்மை கொண்டு உணர்வுகள் நாதமாகி நாதத்தின் நிலைகள் கொண்டு வெப்பமாகி வெப்பத்தின் நிலைகள் கொண்டு நாதமாகி நாதத்தின் சுருவின் இயக்கத்திற்கொத்த உருவங்களாகி இயக்கத்தின் சக்தியானது என்ற நிலையத்தால் சப்தரிசிகள் என்று. ஆக ஒவ்வொரு அணுவிற்கும் ஒவ்வொரு நிலைகள் இருந்தாலும் மனிதனுக்குள் ஆற்றல் மிக்க சக்தியின் தன்மை பேரண்டத்தில் தோன்றும் உணர்வின் தன்மை தன் புலனறிவால இயக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மையை நாடச் சுருவி கொண்டு தனக்குள் இயக்கும் ஆற்றல் பெற்றவன் ரிஷி. அதனால்தான் சப்தரிஷி நாடத்தை உள்ளடக்கி தன் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி தான் எப்பொருளிலே இயங்கினாலும் அப்பொருளின் தன்மையை சுருதியாக இயக்கச் செய்யும் நிலைகள். ஆக சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வு அலைகளும் ஒரு பொருளுக்குள் பட்டவுடனே அதன் நாதங்கள் சுருதியாக இயங்கச் செய்வதான் பின் அது இயங்குகின்றது. அதே போன்று மனிதனுக்குள் உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மை எவ்வாறு இயங்குகின்ற நிலையை காட்டுவதற்குத்தான் மனிதன் தன் உயிராத்மாவுடைய நிலைகளை அது ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலமாக ஆன பின் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் ஒரு கலக பிரியன் என்று அவருக்கு பெயரிட்டார். ஆக அவ்வாறு வளர்ந்த அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் அணுவின் தன்மைதான் ரிஷியின் மகன். அந்த அணுவின் தன்மை பெயர்தான் நாரதன். அத்தகைய ஆற்றல் மிக்க அணுக்கள் அவனுக்குள் இருப்ப நாரதனுக்கு என்ன இருக்கின்றது? வீணை. அதே சமயம் சரஸ்வதியின் கையிலே என்ன இருக்கின்றது? வீணை, நாதம். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் ஈர்க்கும் ஆற்றல் பெற்றது வெப்பம். அது ஒன்று ஜூடாக்கி ஒன்றுக்குள் இணையச் செய்வது. ஆக வெப்பத்துக்குள் மறைந்த காந்தம் ஒரு சத்தின் பொருளை தனக்குள் கவர்ந்து ஈர்த்துக் கொண்டால் அது எந்த சத்தின் மனமோ அது அந்த வெப்பத்துக்குள் கலந்த பின் அந்த மனத்தை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஞானம். ஆக ஒரு அணுவிற்குள் அந்த மனம் வெளிப்படுத்தும் போது இப்ப நான் நெடியான காரத்தை நான் சுவாசித்தால் என்ன செய்கின்றது? நச்சு நச்சு நச்சுன்னு தும்முறும். ஆனால் மகிழ்ச்சியான வாசனை நான் வரும்போது ஆகா என்ற ஆனந்த நிலைகளை நாம குலுக்குகின்றோம். ஏனென்றால் அந்த மனத்தின் தன்மை கொண்டு இந்த மனத்துக்குள் மறைந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது சுருதி நாதம். ஆனால்தான் சரஸ்வதியின் கையிலே வீணையும் அவன் சுருதி இரண்டு நிலைகள் வாசிக்கின்றமோ அதன் நிலையை கொண்டு இயக்குவது. இதை போன்றுதான் நாம் சுவாசிக்கும் கோபமான உணர்வுகளை நாம் சுவாசித்து உயிரிலே பட்டவுடனே நம் உயிர் பிரம்மமாகின்றது. ஒரு வெப்பமும் ஒரு காந்தமும் ஒரு மனத்தின் தன்மை தனக்குள் இழுத்து அதை இணைய செய்யும் இந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மம். அப்ப அந்த வெப்பத்துக்குள் இந்த மனம் இயங்கப்படும் போது அந்த மனத்தில் வெளிப்படுவது ஞானம் சரஸ்வதி. ஆக அந்த ஞானத்தாலே அந்த மனத்தின் தன்மை வெளிப்படும் சொல்கிறே அதாவது உணர்வுகள், அதாவது நாதம், அதனுடைய இயக்கம். ஆக ஒரு அணு ஒரு வெப்பத்துக்குள் ஒரு மனம் சேர்க்கும் இச்சந்தர்ப்பம் பிரம்மம், பரபிரம்மம். ஆனால் அதே சமயம் அது இணைந்து அதை செயலாக்கும் தன்மை இருப்பும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்ற நிலையை பேரை வைத்து அங்கே காட்டுகின்றனர். அதே போன்று நமக்குள் உடலான சிவத்துக்குள் ஈசனாக நின்று நம் உயிராக துவைத்து வெப்பமும் நம் உடலில் இருக்கக்கூடிய காந்தமும் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் பரவி கிடப்பது காந்தம் மகாலட்சுமி.
நமக்குள் பரவிய எல்லா அணுக்களையும் குணங்களையும் இயக்கக்கூடியது பராசக்தி வெப்பம். ஆக நமக்குள் எல்லா குணங்களாக அடங்கியிருப்பது மகா சரஸ்வதி. நாம் எந்த குணத்தில் நிலையை செலுத்துகின்றோமோ அந்த குணத்தின் தன்மை கொண்டு நமக்குள் இயக்கம் ஆற்றல் தன்மைகள். ஆக நாம் இவ்வாறு இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து ஒரு பொருளாக நாம் அமையப்படும் போது சிவம். பல சக்திகள் சேர்த்து நாம் உடலாக அமையப்படும் போது சிவம். நாம் எந்தெந்த குணத்தின் தன்மை கொண்டு நாம் இயங்கிய நிலைகள் கொண்டு நாம் உருவற்றமோ வினை, அந்த வினைக்கு நாயகனாக மனித உரு. ஆக திடப்பொருள் ஆவது சிவம். நமக்குள் பல பொருளின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்ட அங்கங்கள் உருமாறி செயல்படும் அந்த உணர்வுக்கொப்ப நாம் சேர்த்துக்கொண்ட வினைகள் ஒவ்வொரு குணத்தின் உணர்வின் இயக்கத்தை நமக்குள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த உணர்வின் இயக்கத்தால் இயக்கப்பட்டது வினை. அந்த வினைக்கு நாம் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக மனித உடலின் அமைப்பு. எந்த நிலைக்கு வரும்போது இப்ப நாம் சுவாசிக்கும் எத்தகைய தன்மையுடைய சுவாசத்தை நாம் சுவாசிக்கின்றோமோ, ஒருவன் தவறு செய்கிறான் என்று நாம் கண்ணுற்று பார்க்கின்றோம். இந்த உணவின் தன்மை அவன் தவறான